அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. அரோரா வந்துட்டு ஒரு ஆபாச குறி காட்டினாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், ஆபாச குறியீடு இல்ல எனக்கு புரியல. விக்கல் சிக்கரம் கிட்ட தப்பா நடந்துகிட்டது, தப்பா பேசுனதா இருக்கட்டும், இந்த திவாகர் திவ்யா கிட்ட தப்பா நடந்துகிட்டதா இருக்கட்டும், உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். அப்புறம் அவங்களோட சாதியை வேற மாதிரி கேட்டது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொந்தக்காரங்க சொந்தமா வர வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பே இல்ல. நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. மூடிட்டு இருக்க மாட்டேடா. நண்பர்களே, இதுவரைக்கும் வந்த பிக் பாஸ்லயே நான் பார்த்த ஒரு கேவலமான 2 ஜென்மங்கள்னா, சாரி 2 கண்டஸ்டன்ட்னா, ஒன்னு விஜே பார்வதி, இன்னொன்னு திவாகர். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. பா, இந்த மாதிரி 2 பேரை என் வாழ்க்கையிலயும் சரி இந்த பிக் பாஸ்லயும் சரி பார்த்ததே கிடையாதுடா. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மீரா மிதுன் தான் ஒரு கேவலமான கண்டஸ்டன்ட் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த மீரா மிதுனே மிஞ்சுறதுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இன்னைக்கு அவங்க 2 பேரோட ரோஸ்ட் தான். ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அரோராவுக்கும் விஜே பார்வதிக்கும் நடந்த அந்த பிரச்சனையை பார்த்தலாம். என்ன குறியீடு காட்டுகிறீர்கள் நீங்கள்? உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் இப்படிதான் வெளிப்படுத்துவீர்களா? இந்த கோட்டை எடுப்புற டாஸ்க்ல தான் அரோரா ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்க டீம் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கனால, நீங்க இப்படி கோட்டை கட்டாம நான் சொல்ற மாதிரி கோட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு காமிப்பாங்க. அரோரா வந்துட்டு நார்மலா தான் பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு ஆபாசமும் இருக்காது. இப்படி வச்சிருங்க. ஆனா விஜே பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா, அது அப்படியே ஆபாசமா மாத்திட்டாங்க. ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அதை பார்த்து ஆபாசமா தெரிஞ்சா அதுக்கு அரோரா என்ன பண்ணுவாங்க? என்னடா என்ன ஆபாச குறியீடு இல்ல எனக்கு புரியல. அவங்க செஞ்சதை பார்த்ததும் இவங்களுக்கு ஆபாசமா தெரிஞ்சிருக்கான். அவங்க செஞ்சதை பார்க்கும்போது அது ஆபாசமா இல்லையடா. இப்படி கேவலமான எண்ணம் தான் உங்களுடையது ஆருயிரே. அப்போ உங்களோட மைண்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆபாசமா இருந்திருக்கு. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். உன் மைண்ட் அப்படி இருக்கு, நீ ஆபாசமா யோசிச்சுட்டு அதை அவங்க மேல படிய சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா. நாக்கல எவ்வளவு விஷம் உனக்கு, கெட்ட மனுஷன். பார்வதி ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிட்டு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வையில அரோரா வச்சிருந்த ஒரு பொருளை வந்து பாக்குறதுக்கு ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு. உன்னுடைய பார்வையில அது தப்பா இருந்துச்சுன்னா அது தப்பாயிடுமா? இல்ல எனக்கு புரியல. சோறுதான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? இந்த இடம் வந்துட்டு சாயறதுக்கு நம்ம நடுவுல ஒண்ணு வச்சா அது ஸ்டேபிளா நிக்கும். அங்க இருந்து எல்லாருமே சொல்றாங்க, அவ வந்துட்டு தப்பா பண்ணல, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போய் பண்ணா, அவ வந்துட்டு அந்த கேமுக்காக தான் போய் பண்ணா, அது வேணும்னே யாரையும் டார்கெட் பண்ணி ஆபாச குறியினா கிடையாது அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே சொல்றாங்க. அப்ப கூட புரிஞ்சுக்கல. உடனே எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு பொண்ணு வந்து கேரக்டர் அசோசியேட் பண்றாங்க இவங்க ச்சே அப்படின்றாங்க. அது எப்படி இருந்தது? நியாயமா பார்த்தா அரோரா கிட்ட நீ சாரி தான் கேட்கணும், அதை விட்டுட்டு நியாயப்படுத்திட்டு இருக்க. உங்க எண்ணம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். கிளியரா தெரியுது நீ பண்றது கேரக்டர் அசாசினேஷன் தான். அதை சொன்னா ஒத்துக்க மாட்டற. இந்த பார்வதியோட வாய் எப்போ மூடுன்னு தெரியல, மூடவே மூடாது, வாயாடாது, பாதாள சாக்கடை மாதிரி இருக்கு. சை கருமா. இப்படிப்பட்ட ஒரு வாயை வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட நல்லது பேசுனதே இல்ல, பேசுறது பூராவே தப்பான விஷயம் தான். இப்போ லிவிங் ஏரியால என் வாயை நான் திறக்கவே இல்ல. இந்த 40 நாள்ல பார்வதி பேசுன நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. சரியான குறியீடு புரியுதா? இதுல குறுக்க இந்த கௌஷிக் வேற என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறது. ஐயோ, அது பெரிய ஆபாச குறியீடு. எப்ப அதெல்லாம் சொல்லவே கூடாது. நான் அதை சொல்ல மாட்டேமா, என்னால அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஐயோ அண்டா டேய், நீ பண்றதை விடவாடா அது ஆபாசமா இருக்கு. என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. சரியான குறியீடு புரியுதா? நீ பேசுறதை விட நீ பெண்கள்கிட்ட பண்றதை விடவாடா அது ஒரு ஆபாச குறியீடு. அவங்க என்ன குறியீடு ஆபாசமா காமிச்சாங்கன்றது ஒன்னும் தெரியாத மண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கான். பாரு அந்த குறியீடை நீ பதிவு பண்ணியா? பார்வதியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு, அது கூட சேர்ந்துட்டு இவரு ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. 2 இதை வச்சுட்டு இப்படி சென்டர் அதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகமா இருக்கு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி செருப்படி கொடுத்த பிறகுதான் புரிஞ்சுது. அப்பவும் புரியல. யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காத 2 ஜென்மங்கள்னா அது இதுங்கதான்.
இவங்க 2 பேரும் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறனே தெரியலடா. நீ ஆல்ரெடி பட்டாவை துஷார் கிட்ட போட்டிருக்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில வந்து திவாகரும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க. நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்குது. துஷாரே அப்படிதான் கைக்குள்ள போட்டு வச்சுக்குது. ஏற்கனவே நீங்க 2 பேரும் அரோராவை கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்ணிருக்கீங்க. வெளியில வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பயங்கர கிரிமினல் அந்த பொண்ணு. நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்குது. இந்த கிரிமினல் வேலை, இந்த மாதிரி எச்ச வேலை இதெல்லாத்தையும் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி டர்ட்டி கேம் ஆடுறானே அவன். எனக்கு அதான் பிடிக்கல. இந்த டர்ட்டி கேம் வந்துட்டு இதுங்க 2 தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்பறா இவங்க வாயாலே இவங்க பண்ற எல்லா உண்மையும் வருது. இவங்க பேசுறது எல்லாமே இவங்க 2 பேரை பத்தி தான். இவங்க மத்தவங்கள சொல்றாங்களே அது எல்லாமே இவங்க பண்ற வேலை தான். ஆனா மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அத வச்சு ஏன் ஒரு சீப் கேம் ஆடுற? ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் போல்டா இருக்கேன், ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் பேசுறேன், ஒரு பொண்ணுக்காக நான் எப்பவும் இருப்பேன். இந்த மாதிரினா நீ வெளியில வந்து பேசவே கூடாது. இதுக்கப்புறம் நீ ஃபெமினிசம் பேசுவ, சிரிச்சைன்னு இருப்பேன், சப்பு நிறைஞ்சிருவேன். இப்ப பார்வதியை பொழந்தாச்சு, அடுத்து திவாகரை பொழக்கலாம். புஷ்பாஞ்சலி முடிஞ்சுடுத்து. நல்ல கோஆபரேட் பண்ணேன். புஷ்ப மஞ்சனம்னு ஒண்ணு இருக்கு. போன வீடியோல நான் திவாகரை பத்தி ஒன்னு சொல்லியிருந்தேன். இது போல அவர் வந்து தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலன்னு. அவர் யூஸ் பண்ணாம இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கேவலமான மைண்ட் செட்ல உள்ள ஒரு ஆள் தான் திவாகர். அதையும் நான் சொல்லியிருந்தேன். தாங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. ஏன்னா வெளியிலயும் அந்த லூசு பையன் அதான் பேசிட்டு இருந்தா, உள்ள போய் அதான் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விஜய் டிவி விட்டானுங்களே பிக் பாஸ் ஷோல, அவனுலதான் நான் கேட்கணும். அவனுங்க பண்ண வேலை இப்ப இவன் பேசிட்டு இருக்கான். கேக்குறாரு, இந்த क्वेश्चन கேக்குறாரு, எந்த ஏரியான்னு கேக்குறாரு. இந்த பிக் பாஸ் டீமுக்கு இவன் இப்படிப்பட்ட ஆள் தான், இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாமே தெரியும். இந்த மாதிரி லவ் அப்படி இப்படின்னு பேசினார்னா நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. நாம லைவ்ல பாக்குறதோ இல்ல எபிசோட்ல பாக்குறதோ ஒரு சில விஷயங்கள் தான். ஆனா ஃபுல் டைமா இதே தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த மனுஷனோட ரில்ஸை விட அவர் ரத்தத்தில் ஒரு விஷயம் இருக்குன்னா ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்குற ஒரு விஷயம். பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறது, சாதி ரீதியா பேசுறது, இததான் அவன் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை பிடிச்சு நசுக்குவீங்க. திவ்யா வந்துட்டு விஷ் பண்றதுக்காக கையை கொடுத்துருக்காங்க, கையை பிடிச்சி நசுக்கிருக்கான். எல்லாம் ஒரு ஆசைதான். கேட்டா எல்லாம் ஒரு ஆசைதான் சொல்றான். இவன் பண்ண வேலைக்குனா முன்னாடியே நீங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி இருக்கணும். ஆனா அதை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க. அட்லீஸ்ட் வார்னிங்காவது கொடுத்துருக்கணும்ல, அதையும் செய்யல. அதனாலதான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். நிறைய வாட்டி அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாரு. இந்த வாரமாவது கேட்பீங்களா இல்ல அப்படியே விட்டுட்டு சரி டிஆர்பிக்காக கண்டென்ட் நல்லா கொடுக்குறான் அப்படிங்கதான் விட்டுருவீங்களா? லவ் 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 பொண்ணு 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 பொண்ணு. இந்த விஜய் சேதுபதி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர்னா இந்த ஷோ பாக்குறாரா இல்லையாங்கிறதே தெரியல. இந்த வாரமாவது கேட்பீங்களா நீங்க? நான் சொந்தக்காரங்க சொந்தமா வர வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பே இல்ல. இல்ல திவ்யா கிட்ட வந்துட்டு இவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நான் சொந்தக்காரங்க சொந்தமா வர வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பே இல்ல. சொந்தக்காரங்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கான். இவன் எங்க சுத்தி எப்படி வராங்கிறது திவ்யாக்கு தெரிஞ்சு அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தாங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. பேச்சு என்னிடம் வேண்டாம். எந்த ஊருன்னு கேட்கறது, எந்த ஏரியான்னு கேட்கறது, எந்த தெருன்னு கேட்கறது, சுத்தி வளைச்சு இந்த நாய் எங்க வருதுங்கிறது நல்லாவே தெரியுது. நாய் கூட ஒரு நல்ல விலங்கு தான்டா. இவன் கூட நாயை கம்பேர் பண்ணி அந்த நாய்க்கு கலங்கத்தை ஏற்படுத்தவனா? எனக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆனதுல எனக்கு ஸ்டில் அவர் என்ன தங்கச்சின்னு தான் கூப்பிடுறாரு. இதுல இந்த மீஷோ ஹாசினி வேற இன்டைரக்டா திவாகர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆனதுல எனக்கு ஸ்டில் அவர் என்ன தங்கச்சின்னு தான் கூப்பிடுறாரு. அதாவது திவாகர் வந்துட்டு இவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்காராம். அவர் என்ன தங்கச்சி தான் சொல்றாரு. அத வந்து வியானா சொல்றாங்க, இல்ல நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா தான் இருக்கோம். நீ நினைக்கிற, அவன் நினைக்கிறான் அப்படி. ஏன் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? கேவலமா இருக்குதுங்க சார். அவன் பண்ற கேவலமான எச்ச வேலைனா உனக்கும் தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு ஒரு குறும்படத்தை போடுறேன். நீ எனக்கு அண்ணன் சரி தங்கச்சி தான். நீ அவன் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நீ அண்ணன் தான், எனக்கு நீ அண்ணன் தான், அது ஒத்துக்க ஒத்துக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க. நீ எனக்கு அண்ணன் சரி தங்கச்சி தான். அப்ப அவன் வந்துட்டு உன்னை தங்கச்சியா பாக்கல, நீ தான் அவனை சொல்ல வைக்கிற. ஆனா நீ எனக்கு அண்ணன் தான், அது நீ ஒத்துக்க நீ தான் கேட்டுட்டு இருக்க. இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு எதுக்கு நீ திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆனதுல எனக்கு ஸ்டில் அவர் என்ன தங்கச்சின்னு தான் கூப்பிடுறாரு. இதுக்கு தான்டா கரெக்டா வச்சிருக்காங்க. வியானா கிடையாது, பொய்யானான்னு. பேசுறது பூரா பொய் தான். தீர்வே வந்து வாங்கி தர மாட்டேன். நீ 2 கம்பி கூட எடுத்துட்டு போயிடு, ஆனா பேசாதம்மா. ஏதோ ஒரு டைம் பிக் பாஸ் வந்து பாராட்டிட்டாராம். அதுல இருந்து இந்த அம்மாக்கு வந்து அடங்க மாட்டேங்குது. ஓகே பிக் பாஸ், தேங்க் யூ பிக் பாஸ். அடுத்து பாய்சன் பார்வதிக்கும் விக்கல் விக்ரமுக்கும் நடந்த அந்த பிரச்சனை. நடுவர் என்றால் வேறு, மன்னன் என்றால் வேறு. நிறைய பேர் சொல்றாங்க விக்கல் விக்ரம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இப்போதான் உண்மையான முகமே தெரியுது. கேவலமா மார்க் பண்றாரு. பார்வதி ரொம்ப பாவம்.
மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. பார்வதி மாதிரியான ஆட்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். எனக்கு இதுவே பத்தல, இதுவே எனக்கு போதாது, இன்னும் வச்சு செய்யண்டா, சும்மாவே விடக்கூடாதுடா. எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. என்னதான் விக்ரம் வந்துட்டு மார்க் பண்ணாலும் கலாச்சாரம் அது வந்துட்டு ஒரு லிமிட்டோட இருக்கு. ஆனா பார்வதியை பாத்தீங்கன்னா காரி துப்புறது, வாந்தி எடுக்கிறது, நடுவர் என்றால் நடுவர் தவறவில்லை நான், நக்கு நொட்டு இந்த மாதிரி பேசுறது, அப்புறம் வக்ரம் விக்ரம் சொல்றது, இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண ஏதாச்சும் இருக்கா? நீ ஏதாச்சும் வச்சு பாரதி கிட்ட வந்து நொட்டணுமா, அது அவங்களே சொல்லிக்கிறாங்க. பண்ண ஏதாச்சும் இருக்கா? நீ ஏதாச்சும் வச்சு இதுக்கப்புறம் பார்வதியை நம்ம நொட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க லாங்குவேஜ்ல தான் பதில் சொல்லணும். நம்ம இந்த வக்ரம் விக்ரம் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த வக்கிர புத்தி எல்லாமே பார்வதி கிட்ட தான் இருக்கு. எந்தெந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அந்த கேப்ல எல்லாம் வக்கரத்தை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த வெத்தலை பாக்கு போட்ட வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, எந்த இடம் கிடைச்சாலும் துப்பிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் பார்வதியும். ஆனா அதுல கொஞ்சம் பார்வதி டிஃபரெண்டா, மல்லாக்க பார்த்து துப்பிட்டு இருக்காங்க. பொலிச்சுன்னு துப்பி அவங்க மூஞ்சில மறுபடியும் அடிக்குது. தயவு செஞ்சு சொல்லி புரிய வைங்கடா. நீங்க காப்பாத்துறீங்களே பார்வதி இவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு, ரோஸ்ட் பண்ணாம எதுவும் சொல்லாம அப்படியே வச்சுட்டு இருக்கீங்களே, அது அவங்களுக்கு தான்டா பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பார்வதியை உள்ள வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்வதி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒண்ணு வெளில வந்துட்டு இருக்கு. எல்லாம் திருட்டு வேலை, முள்ள மாறி வேலை, முடிச்சு வைக்க வேலை, செருப்புல பியத்தை ஒட்டி அடிச்சு போடுவாங்க. பார்வதி கிட்ட விக்ரம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னன்னா, ஓடி ஓடி வேற லெவல்டா, ஃபயர்டா, ஓடி ஓடி. உண்மையாவே இந்த வார்த்தை யாராவது சொல்லணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாரையும் வாடா போடான்னு சொல்றது, போடாங்கிறது, அறிவு கட்டன்னு சொல்லி ஒரு கட்ட வார்த்தையை ஸ்டாப் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. யாராவது ஒருத்தராவது பார்வதியை போடின்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுவுமே எனக்கு பத்தல, இதுவும் பத்தல, இதுக்கு மேல ஒண்ணு வேணும் எனக்கு. நானும் நினைச்சேன் இந்த வாரம் கண்ணுல ஏதோ அடிபட்டு ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு. கண்ணுல அடிபட்டாலும் வாய் அடங்க மாட்டேங்குது, பேசிக்கிட்டே இருக்குப்பா, பேசிக்கிட்டே இருக்கு. இப்பெல்லாம் அவளை நினைச்சாலே வக்ரம் ரொம்ப ஒஸ்ட் பாரு. அதுலயும் விக்ரம் கூப்பிட்டு சொல்றாரு, இல்லம்மா வக்ரங்கிற வார்த்தை சொல்லாத, அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் திருந்தல, ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வார்த்தை. இவங்க வக்ரம் விக்ரம் சொல்றாங்களே, அதே போல பார்வதிக்கு ஒரு பேர் வைக்கணும்டா. நானும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பாய்சன் பார்வதி, பாம்பு பார்வதி, பச்சோந்தி பார்வதி, இது மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா இதெல்லாம் பத்தல. பார்வதி பண்ற வேலைக்குனா இதெல்லாம் சுத்தமா பத்தவே பத்தாது. என்ன பேர் வைக்கிறதுனா நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், வர மாட்டேங்குது. எனக்கே வந்து போல இருக்கு, இந்த இது வரைக்கும் வந்துருச்சு, இதுல வர மாட்டேங்குது. இப்போ நீங்க 3 பேரும் இந்த வீட்ல எல்லாரையும் ரேங்க் பண்ண போறீங்க. ஆனா இந்த ரேங்கிங் டாஸ்க் நடந்துச்சுல, அதுல ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. தேவையில்லாம கத்துறது, கூச்சல் போடுறது, பிரச்சனை பண்றது. பார்வதிக்கு 13வது இடமும் திவாகருக்கு 14வது இடம் கொடுத்தது ரொம்ப தப்பு. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த 13th பொசிஷனை ஏத்துக்கொள்ள முடியாது. உங்க 2 பேருக்கும் சிறந்த இடம் எதுனா கக்கூஸ் தான். 2 கக்கூஸ் இருக்கு, போய் உட்காருங்க. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கூசில போய் நில்லு. ஓகே பாஸ். நீங்க பண்ற வேலைக்கு, நீங்க பேசுற பேச்சுக்கும் உங்களுக்கு சிறந்த இடம் அந்த கக்கூஸ் தான். அதை தான் கொடுத்துருக்கோங்க, தப்பு பண்ணிட்டாங்க. இது சண்டை வர போடுறாங்க. அது எப்படி எங்க 2 பேருக்கு கடைசி இடத்தை கொடுப்பீங்க? நியாயத்துக்காக பேசுறது தப்பா? ஜோக் 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 பண்றா பாருங்கடா. உங்க 2 பேருக்கு அந்த இடம் கொடுத்ததே அதிகம். அடி வாங்காம ஓடி இருக்கேன். பார்வதினா என்ன பண்ணி நொட்டிட்டாங்கன்னு முன்னாடி போய் நிக்கிறாங்க. எனக்கு புரியல. பண்றது ஃபுல்லா மொல்ல மாறித்தனம், முடிச்சு வைக்கணும். இதுல பேச்சு வேற. ஒரு சில பேர் சொல்றானுங்க பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பார்வதி தான் இந்த ஷோவை கொண்டு போறாங்க. அது என்னடா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? நெகட்டிவ்ல ஏன்டா பாசிட்டிவ் தேறீங்க? பண்ணாடிங்களா? ரேப் பண்றவன், கொலை பண்றவன், திருடன், இவனுங்க கூட தான்டா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். அதுக்குன்னு இவனுங்க என்ன தப்பு பண்ணாலும் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா இருக்கானுங்களே.
பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் என்ன இருந்தாலும் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா தானே இருக்கானுங்க அப்படின்னு பேசுவீங்களாடா? அப்படி பார்த்தா உங்களுக்கும் அந்த மாதிரியான கேவலமான மைண்ட் செட் தான்டா இருக்கு. இதை முக்கியமா பண்றது இந்த பிஆர் தான். இந்த பார்வதியோட பிஆருங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதுக்கான எந்த பாயிண்ட்ஸுமே கிடையாது. என்ன சொல்றதுனே இவனுங்களுக்கே தெரியல. அதனால இப்படி வந்துடுறானுங்க. இந்த ஷோவை கொண்டு போறதே அவங்க தான். அவங்க இல்லைன்னா அந்த ஷோவே கிடையாது. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நடிக்கிறாங்க, இவங்க மட்டும் தான் ரியலா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேரக்டர் ரியலா இருந்தா உங்களுக்கு ஓகேவாடா? நீ வாழ்வியாடா இவங்க 2 பேர் கூட? இந்த மாவீரன் டெம்ப்ளேட் தான் சொல்லணும். நீ தங்குவியாடா இந்த வீட்ல? அப்ப இன்னைக்கு ஒரு ராத்திரி நீ தங்குடாங்க. இந்த 2 பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, நீங்க இவங்க கூட வாழ முடியுமாடா? இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு உங்களால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? நொட்டுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தப்பே பண்ணாலும் அவங்க ரியலா தான் இருக்காங்க, தப்பா பண்ணா ரியலா இருக்காங்க. என்னடா இது வார்த்தை இது? தப்பே பண்ணாலும் ரியலா இருக்காங்க. சென்ஸ் எல்லாம் பேசுவீங்களாடா? ஒரு காமன் சென்ஸே சுத்தமா இருக்காது அவங்களுக்கு. இது ஆட்டோ பின்னாடி எழுதி நீ அப்படி பேச வச்சுட்டானுங்க நண்பர்களே. நான் என்ன பண்றது? உள்ள இருந்துட்டு அவங்க ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணா, வெளியில இருந்துட்டு இவனுங்க ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்வதியோட பிஆர் தொல்லைனா ரொம்ப தாங்க முடியலடா. ஒரு மாதிரி இந்த ஃபயர் எடிட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி எடிட் பண்றவங்கன்னா மனசாட்சி இருக்கான்னு தெரியல. ப்ளூ ஜாப் பெட்டர் than யுவர் ஜாப். அந்த மாதிரி இருக்கடா நீங்க பண்றது. இது எனக்கு இன்னுமே வருந்ததா செய்யும். சாவு ஜெயிலுக்கு போறது வருந்ததா செய்யும். ஆனா நீ திருந்த மாட்டேன், இவனும் திருந்த மாட்டானுங்க. பாப்போம் நண்பர்களே, இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, இவங்க எல்லாரையும் கண்டிக்கிறாரா, ரோஸ்ட் பண்றாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோல வரேன். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம்.